ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இது மிகப்பெரிய கொடிய விஷமுள்ள ஒரு பூச்சி எப்படி இங்கே வந்ததுன்னே தெரில. நல்ல வேளை நான் பார்த்த உடனே தட்டி விட்டேன். இந்த ஜோக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே தெரில. என்னடா ரொம்ப ஒரு கொடிய பூச்சின்னு சொல்கிறாரே. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. அதாவதுங்க, நம்ம வாழ்க்கை ஜேர்னியில் பார்த்திங்கன்னா பலவிதமான சுச்சுவேஷன்ஸ்கள் தேவைகள். பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கணும், ஒரு திருமணம் ஆகணும், ஒரு படிப்பு படிக்கணும், ஒரு வேலை விஷயம், ஒரு தொழில் விஷயம், ஒரு வீடு வாங்குகிற விஷயம், ஒரு கார் வாங்குகிற விஷயம், ஒரு சொத்து விஷயம், ஒரு கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரி பலவிதமான சுச்சுவேஷன் நமக்கு இருக்குது, பலவிதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு சால்வ் ஆகி கரெக்டாக நடந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் நம்ம இருக்கிறோமா? ஏன் நடக்கலை? ஏன் சார் நான் இப்படி நடக்கணும்னு நினச்சேன், நடக்கலை. என் பையன் விஷயத்தில் இது நடக்கணும்னு நினச்சேன், என் பொண்ணு விஷயத்தில் இது நடக்கணும்னு நினச்சேன், என்னோடய கணவர் விஷயத்தில் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் சார், ஆனால் நடக்கலை. என் படிப்பு விஷயத்தில், என் வேலை விஷயத்தில் இது நடந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில். காரணம் என்ன? எப்போவாது உணர்ந்துருக்கீங்களா? சிம்பிளுங்க. பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மனம் போல் வாழ்க்கை. ஆங்கிலத்தில் தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. நம்ம மனசு மட்டும் தெளிவாக இருந்தால் 100% உங்கள் தேவைகள் நடந்தே தீரும் அப்படிங்கிற உணர்த்துகிற கதை இந்த கதை. பாருங்கள், கதையினுடைய முடிவில் அந்த மனசை எப்படி தெளிவாக வச்சுக்கணும், நம்ம தேவைகள் எப்படி நம்ம நினச்ச மாதிரி நடக்கணுங்கிற என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். பார்த்திங்கன்னா, நியூயார்க்கில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், தலைச்சிறந்த ஒரு இருதய மருத்துவர், ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் பேஷண்ட் பேர் வந்து ஜோ. அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது அந்த டாக்டர் சொல்கிறாரு, சார் நாங்கள் என்னோட எல்லா எஃபோர்ட்டையும் நாங்கள் கொடுக்குறோம் சார். நீங்கள் இருந்தாலும் மனதளவில் ஒரு நம்பிக்கையோட, ஒரு தெளிவோடு இருந்தீங்கன்னா 100% இது க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டெவலப்மெண்ட் அங்கே இல்லை. நான் வந்து 10 நாள் ஆச்சு. அவரோட ஹார்ட்டில் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட ஜோ கிட்ட சொல்கிறார். உடனே அந்த ஜோ என்ன சொல்கிறாரு, சார் இதுதான் நியூயார்க்கிலே மிகப்பெரிய மருத்துவமனை, ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், நல்ல டாக்டர்ஸ்லாம் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் அட்மிட் ஆகிருக்கேன். ஏன் சார் இங்கே வந்து சேர்றவங்க, வந்து அட்மிட் ஆகிறவங்கலாம் பொழைச்சிக்கிறாங்களா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க டாக்டர், என்ன என் தலையெழுத்தோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் டாக்டர் யோசனை பண்ணுறாரு, சரி இவர் வந்து எப்போவுமே மனசில் 2 கேட்டகரி இருப்பாங்க, ஓகேங்களா? சொன்னால் கேட்டு புரிஞ்சு செயல்படுவாங்க, இன்னொருத்தர் பட்டு தான் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஒரு 2வது கேரக்டர்னு சொல்லிவிட்டு, சரி ஜோ, நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எப்போவுமே மனசுக்கும், நம்ம மனசுன்னா நம்ம மைண்டு, நம்மளோட தாட்ஸுக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு கிளம்புறாரு. திடீர்னு பார்த்துட்டு ஜோ அப்படின்னு ஓடி வந்து அவர் கழுத்து பகுதியை தொடச்சி விட்றாரு. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இது மிகப்பெரிய கொடிய விஷமுள்ள ஒரு பூச்சி எப்படி இங்கே வந்ததுன்னே தெரில. நல்ல வேளை நான் பார்த்த உடனே தட்டி விட்டேன், ஒன்றும் ஆகாது. அது மட்டும் கடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய புண்ணாக இருக்கும். நல்ல வேளை நான் பார்த்த உடனே தட்டி விட்டேன். நீங்கள் டேக் கேர், நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த ஜோக்கு இந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே தெரில. என்னடா ரொம்ப ஒரு கொடிய பூச்சின்னு சொல்கிறாரே, நம்மளை வந்து கடிச்சிருக்குமோ, இல்லை டாக்டர் சரியான நேரத்தில் தான் பார்த்துருப்பாரோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறார். அந்த கழுத்தில் தேய்ச்சி பார்த்திங்கன்னா சிவப்பாகி புண்ணாகி ரத்தம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அடுத்த நாள் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு. என்ன ஜோ, எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறார். பார்த்த உடனே, இல்லை சார் இங்கே பாருங்கள், அந்த பூச்சி கடிச்சிருச்சாட்டிருக்கு, இப்போ பாருங்கள் சார் நல்லா புண்ணாயிடுச்சு, நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாரு, பூச்சி கடிக்கவே இல்லைங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன். இப்போ புரியுதுங்களா? உங்கள் மனசில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அதனால் பெரிய காயத்தில் வந்து நிற்கிது. இப்போவாது புரியுதுங்களா? உங்கள் மனசுக்கும் உங்கள் உடலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ தான் அந்த ஜோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். ஸோ கதை முடிஞ்சுது. இப்போ புரியுதுங்களா? இதுதாங்க உண்மை. எப்போவுமே நம்ம மனசுக்கும் நம்மளோட எண்ணம், மனசு அப்படின்னா நம்ம மைண்டு, அதில் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தாட்ஸ். அந்த தாட்ஸுக்கும் நம்மளோட உடலுக்கும் நம்மளோட செயல்பாடுகளுக்கும் 100% கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம மனசு தெளிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நலமாக இருக்கும்.
பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ உங்கள் மனசில் நீங்கள் தெளிவாக இருந்தால் 100% உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை. சிறப்பாக இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? இப்போ நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா, சார் நான் காலையில் கோயிலுக்கு போகிறேன் சார், நான் பூஜை பண்ணுவேன் சார், யாருக்குமே நான் துரோகம் பண்ணணும்னு கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை சார், இருந்தாலும் எனக்கு பிஸ்னஸ் கரெக்டாக இல்லை, என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் பையன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்களா? என் மனசு தெளிவாக இல்லை. என் மனசு தெளிவாக இருந்தால் என் எண்ணங்கள், மனசு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். சுற்றி நடக்கிற எந்த பாதிப்புகளும் நம்ம மனசை ஹர்ட் பண்ணாது. நீங்கள் சக்ஸஸாக அந்த வேலையோ அந்த தொழிலோ அந்த உறவு முறையோ 100% கண்டினியூ பண்ணலாம். இதுதாங்க உண்மை. கன்க்ளூஷன் பார்த்துக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், சரி சார் அந்த மாதிரி மனுஷன் நான் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. மனசுங்கிறது ஒரு குழந்தை மாதிரிங்க. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ எப்போவுமே நம்ம மனசுக்கு நம்ம தேவைகளை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேவைகளை பாசிட்டிவாக நேர்மறையாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்லுவாங்க பாசிட்டிவாக நேர்மறையாக. என்ன தேவைகள்னு கேட்குறீங்களா? ஒரு வேலை வேணுமா, நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்காம தேவைகளை மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யோசனை பண்ணி பாருங்கள், தேவையில்லாதது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு வேதனையில் வேதனையில் இருக்கிறோம். உங்கள் மனசுக்கு உங்கள் எண்ணங்களில் தேவையை மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 100% அது நடந்தே தீரும். இவ்வளோ தான் கான்செப்ட். ரெண்டாவது விஷயம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேங்க. நம்ம மைண்டு, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நல்லா பவர்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 6 விதமான பயிற்சிகள், செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். லிங்க் நான் அனுப்புகிறேங்க. 6 விதமான பயிற்சிகள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிஸ்னஸில் ஒரு இஷ்யூ, ஒரு வேலையில் ஒரு இஷ்யூ, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, உங்கள் குழந்தைங்கிட்ட ஒரு இஷ்யூ, ஒரு படிப்பு விஷயத்தில், ஒரு சொத்து விஷயத்தில், எந்த மாதிரி ஃபினான்ஷியல் க்ரஷ் இருந்தாலும் இந்த 6 விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4ஆவது செயல்படுத்துங்க. 100% உங்கள் மனசு பார்த்திங்கன்னா அந்த எண்ணம், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா பவர்ஃபுல்லாகிடும். ஒன்ஸ் பாசிட்டிவிட்டி ஆகிடுச்சுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். 100% நடந்தே தீரும். சிறப்பாக அந்த வீடியோ பாருங்கள், பார்த்து செயல்படுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேங்க. இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு முறை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதில் அன்பு தியானம் எப்படி செய்யணுன்னாங்க, ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சுன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்மளோட பங்கு இருக்கணும், 100% இருக்கும் அப்படின்னு யாருமே அக்செப்ட் பண்ணுறதே இல்லைங்க. அதை உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்? அன்பு தியானம் என்ன சொல்லுதுங்க, இறைவன் அருளால் நானும் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்கள் மனசில் தான் கேட்குறீங்க, நேராக கேட்க வேணாம். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலாமா, ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் செஞ்சுருக்கீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவங்க மாறுவாங்க. இந்த ஒன்று சொல்லி மாறலையா, கேள்வி தியானம் செய்யுங்க. இறைவனர்களால் என் மனைவியின் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். 100% உங்கள் மனைவி சேஞ்ச் ஆவாங்க. அதேமாதிரி ஆன்ம தியானம், அதேமாதிரி கருணை தியானம் ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்கள் மனசு எப்போ தெளிவாகுதோ அதற்கு உண்டான சூழ்நிலைகள் அங்கே மாறும். அவர்களே சேஞ்ச் ஆவாங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்களே வெளியில் வருவாங்க. அந்தளவுக்கு நம்ம மனசுக்கு சக்தி இருக்குங்க. ஒரு வேலை வேணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு பணம் வேணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், எல்லாத்துக்குமே இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் மனசு தெளிவாகிடும். ஒன்ஸ் மனசு தெளிவானால் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்கள் தேவைகள் எது வேணால் கேளுங்க, 100% பாசிட்டிவாக நடந்தே தீரும். ஸோ இதுதாங்க நம்ம மைண்டோட பவர், எண்ணங்களோட வலிமை இதுதான். ஒரு வீடியோ உங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மகிழ்ச்சி. நன்றி.